ஷோ டிக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். புதுசா ஒரு ஆள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாம். இதுக்கப்புறம் ரெகுலரா பார்க்க போறீங்க. முக்கியமா மார்வல் டிசி பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் வந்து நான் தான் கொடுக்க போறேன். ஸ்டார்ட்டிங் வித் ஆக்சுவலா 24, 25 நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து 26th அப்போ வந்து மார்வல் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டோட வரப்போறாங்க. டாக்டர் டூமோட பயங்கரமான ஒரு அப்டேட்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஒண்ணு வந்து வேற ஏதாவது ஒரு மூவி அப்டேட்டா இருக்கும். இல்ல அடுத்து வந்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த சூப்பர் நேச்சுரல் சாகாலாம் வரப்போதா, இல்ல மியூட்டன்ட் சாகால என்னெல்லாம் இது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமா ஏதாவது ஒன்று ரைட் பண்ணியிருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து அடுத்து தான் தெரியுது. நேத்து ஒரு 8 மணி அளவில் மார்வல் அவங்களோட அபிஷியல் யூடியூப் சேனலே வந்து போட்டாங்க ஒரு லைவ். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ்ல கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவங்களோட சேர் வந்து அப்படியே வந்துச்சு. வந்தோடனே வந்து சரி தோர் 5 போச்சு அவ்வளோதான், இதான் அப்டேட்டு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதான் கிடையாது. அடுத்து வந்து வெனசா வந்திருந்தாங்க. என்ன வெனசா இவங்க வராங்க, இவர் தாரு வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்காரு, வெனசா அவங்க வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க கேரக்டர்ஸோட மோத போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கொலாபா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் அதுக்கு அடுத்தா வரிசையாக சேராக வருது. ஆஹா கீழே அதுக்கப்புறம் தான் தோண, ஐ மீன் எப்படி சொல்கிறது, நமக்கு தோண ஆரம்பிக்குது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நியாயமாக சொல்லணும், 5.5 மணி நேரம் லைவ் விடிய முழிச்சு ஒட்டுமொத்த கேஸ்ட் அண்ட் க்ரூவையும் பார்க்குறது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. எக்ஸ்மென்லாம் வந்து பல எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கேம்பிட்டு, ஒரு சார்லஸ் சேவியர், ஸோ அதுக்கப்புறம் மேக்னிட்டோ எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஃபைன், ஹாப்பி. ஆனால் 5.5 மணி நேரம் லைவு ரொம்ப ஓவர்ப்பா, சத்தியமாக ரொம்ப ஓவரு. ரீசெண்டாக 5 நிமிஷம் வீடியோவில் இவங்க போட்டு முடிக்கிற வேலையை 15 நிமிஷத்துக்கு ஒரு கேரக்டர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது முக்கியமாக பேக்ரவுண்டில் பிஜிஎம்மோட இது பண்ணாங்க. 2-3 கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய 2-3 கேரக்டர்ஸ் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. பிகாஸ் டூம் ஸ்டேட்ன்றது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேமோட இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்போ ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டாங்க. இவங்க இப்போ கேஸ்ட் அண்ட் க்ரூ அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படின்னா அப்போ அவ்வளோ பேருக்குமே வந்து எப்படா கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று தாட் வந்துச்சு. ரெண்டாவது, இவங்க நிறைய பேர் வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணல. ஆனால் அஃபிஷியலாக அவங்க ஒரு காமிக் வைஸாகவும் சரி, இல்லை ஒரு கேரக்டர் வைஸாகவும் சரி எல்லாருமே இருக்காங்க. எலிசபெத் ஓல்சனுமே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அடுத்த டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸ்க்கும் நான் இல்லைப்பா, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நான் போய் பார்க்க போகிறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடிக்க போகும்போது அப்போ ஓகே அவ்வளோதானா, எலிசபெத் ஓல்சன் வாண்டா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் அதையுமே தாண்டி இவங்களையுமே தாண்டி நம்ம நிறைய பேர் வந்து சொல்லலை அவங்க. ஸோ அதெல்லாமே வந்து வரிசையாக லிஸ்ட்டு போட்டு எடுத்து வந்திருக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்மளோட கேப்டன் அமெரிக்கா, முன்னாள் கேப்டன் அமெரிக்கா, இப்போ இருக்கிற கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சன், முன்னாள் கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் எவான்ஸ் தான் அவர். இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்லி இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஹல்க் இல்லை, மார்க் ரஃபாலோ இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஒகேயோ இல்லை. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஸ்டார்லார்டு, ஏப்பா அவர் எத்தனை தானப்பா இருந்தார், கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சியில் வந்து 3rd வால்யூமில் வந்து கரெக்டாக நம்ம ஆள் எடுத்துக்கு வந்துட்டாப்ல, அவங்க தாத்தாவோட இருந்தார். அப்போ அவர் எங்கே அவரை காணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேர் டெவில்ல, அதுக்கப்புறம் நம்ம மல்டிவர்ஸ் ட்ராவலர் 2 பேருமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அவங்க தான்டா இந்த கதைக்கே மெயின், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டிங்களே அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து யார் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அதுக்கப்புறம் வந்து வாங்குன வேற யாருமே கிடையாது. இந்த கதையோட 3வது ஒரு மையக்கருவாக இருக்கிறது ஸ்பைடர்மேன். அப்பேற்பட்ட ஸ்பைடியவே வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய தப்பு இது. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்க்கறது மூன் நைட் 2. நான் கேட்டது மூன் நைட் 2, ஆனால் அவங்க கொடுத்தது அகாத்தா ஆளலாங்க. சரி, டேர் டெவில கொடுத்தீங்க, அது வரை ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி 2-3 விஷயங்கள் நீங்கள் ஏன் விடுறீங்க, மார்வல் ஃபேன்ஸோட அந்த என்ன சொல்கிறது கருணையே இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது போக வந்து ஒயிட் விஷன் இல்லை, அதுவே முக்கியமான ஒரு விஷயம். ஷீ ஹல்க்கு வந்து ஒரு சின்ன சிக்னிஃபிகண்ட் ரோல்னு இருந்தாங்க. டேய் ஆக மொத்தம் நீங்கள் ஒரு அகாத்தா ஆளலங்க கொண்டு வந்துட்டீங்க, சரி ஓகே. ஷீ ஹல்க்கோட வெப் சீரிஸை கொண்டு வந்தீங்க, ஓகே. நாங்கள் மூன் நைட் கேட்குறோமே, அது உங்களுக்கு அதில் கேட்கலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. கேப்டன் மார்வலில் முக்கியமாக தண்டர் போல்ட்ஸோட ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக தண்டர் போல்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களோட டார்க் அவெஞ்சர் மாதிரி தான். அதுவுமே வந்து தண்டர் போல்ட்ஸ் ஹேஷ்டாக் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாருமே ஒன்று வச்சுருந்தாங்க. ஓகே, எனிதிங் எல்ஸ், ஸோ அதையுமே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது இது பேர் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் அதில் வந்து இப்போ யார் உயிரோட இருக்க போகிறா, யார் சென்ட்ரி வந்து போட்டு தாக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா அந்த 2 ட்ரெய்லர் 3 ட்ரெய்லர் வந்திருக்கும். அதிலே வந்து வாய்டாக காமிச்சிட்டாங்க. சென்ட்ரி வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அவதாரம் எடுத்ததையுமே காமிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து பக்கியோட கையை அழகாக பிச்சு போட்டுருவார், அசால்ட்டாக பிச்சு போட்டுறாப்புல மனுஷன். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அப்படி ஒரு பஞ்சை பிடிச்சது வந்து ஸ்பைடி தான். சிவில் வாரில் வந்து ஏர்போர்ட் சீனில் வந்து கரெக்டாக பஞ்ச் பண்ணும்போது உங்கள் கை மெட்டலா அப்படின்னு நம்ம தலைவன் சொல்லுவோம். அதை விட சென்ட்ரிங்க அழகாக கையை பிடிச்சிட்டு பிச்சு போட்டுருவார். டேய் அவர் எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை வருஷமாக உயிரோடு இருக்காரு, அசால்ட்டாக அவர் கையை பிச்சு போட்டிய மேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ சென்ட்ரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகே ஃபைன். அதெல்லாம் ஒரு சைட் ஜாலியாக இருந்தாலும் எங்கே அவெஞ்சர்ஸ் டீம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணீங்களே, அதை எங்கே சார், அதையும் காணோம் நிறையா. ஆக்சுவலாக வந்து ஒரு கேட் பிஷப் இல்லை, அதுக்கப்புறம் வந்து நம்ம கேசி லாங் இல்லை, அப்புறம் வந்து நம்ம மிஸ் மார்வல் இல்லை, இம்மானா அவங்க தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் எங்கே அவெஞ்சருமே விக்கன் இல்லைங்க, எங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து அகத்த ஆளலாம் கூட ஒன் ஆஃப் த ஹீரோ அவருமே இல்லைன்றப்போ
என்ன சார் இவங்கெல்லாம் வந்து இல்லை அப்படின்னா நான் சொல்ல வரல, இங்கே அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி இப்போ ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வருமா? இப்போ ஆக்சுவலாக வந்து அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த மேஜராக இருக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எனக்கு பொறுத்த வரைக்கும் 2 பேர் 3 பேர் இருக்காங்க. அதில் நம்பர் 1 மல்டிவர்ஸோட சேவியர், மல்டிவர்ஸ் ட்ரீயை டிவிஏ கிட்டேருந்து காப்பாற்றின நம்ம லோக்கி தான். ஒரு வழியாக வந்து தலைவனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப 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 நன்றி. அதுக்கு வந்து காரணம் வந்து டாக்டர் டூமுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கும் காரணம் வந்து கெவின் ஃபீகோ, ரூசோ பிரதர்ஸ் தான். ஏன்னா அவங்க இல்லைனா வந்து இந்த டாக்டர் டூம்ன்ற கான்செப்டே வந்திருக்காது, அது வேற விஷயம். ஆனால் இப்போ மல்டிவர்ஸ் ட்ராவலராக இருக்கிற பெனடிக்ட் கம்பர்பேட்ச், அப்புறம் நம்ம வாங்க, அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வாங்கயுமே இல்லை. ஸோ இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதப்போ மேக்ஸிமம் லோக்கியஸ் தான் கதை நகரும். ஏன்னா டாக்டர் டூமுக்கு தேவை மல்டிவர்ஸ் சேவியராக யார் இருக்கா? லோக்கி. அப்போ லோக்கி கிட்ட தான் மல்டிவர்ஸ் ட்ரீ இருக்குது. இப்போ இந்த மல்டிவர்ஸ் ட்ரீயை கொலாப்ஸ் பண்ணி லோக்கியை வெளியே எடுத்துகிட்டு வந்தால் தான் மல்டிவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் உடஞ்சி பேட்டில் வேர்ல்டாக மாறும். பேட்டில் வேர்ல்டாக மாறும்போது தான் 3 யூனிவர்ஸாக கிரியேட் ஆகும். டாக்டர் டூமோடது ஒன்று, எர்த்து, பேட்டில் வேர்ல்டு. ஸோ இது 3மே கிரியேட் ஆகும்போது தான் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு விஷயமே உண்டாகும். ஸோ அதனாலே வந்து டாக்டர் டூமுக்கு தேவை லோக்கி அண்ட் மல்டிவர்ஸ். ஸோ அவரை வச்சு தான் கதை நகரப்போகுது. ஏப்பா தாருக்கு தெரியுமேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தாரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் லோக்கியவே பார்க்கல. 2வது தார் லவ் அண்ட் தண்டரில் கூட அல்லோட ரெஃபரன்ஸ் தான் ஒன்று பச்சர் கையில் கொடுத்தாங்களே தவிர லோக்கியோடது ஒன்றுமே கொடுக்கல. ஸோ இதுவும் ஒன்று. அதனால் தார் வந்து லோக்கி எங்கே இருக்காருனே தெரியாது, எக்ஸப்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தவிர. அவங்க தான் வந்து இப்போதைக்கு அலைவாக இருக்கிறாங்க. அது போக நம்ம கார்டியன் ஒருத்தர், டிவியோட கார்டியன் ஒருத்தர் இருப்பாப்ல, ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். மற்ற யாருக்குமே வந்து லோக்கி எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இது ஒன்று. 2வது இப்போ இந்த வச்சிருக்காங்களே இந்த கான்செப்ட் படி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இப்போ எக்ஸ்மெனோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த எர்த் ஒரு சைடு ஒரு இதில் நடக்கும். நம்மளோட எர்த் 616 வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற அவெஞ்சர்ஸ், ஓஜி அவெஞ்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க இருப்பாங்க. அப்போது தண்டர் போல்ட் வந்து எங்கே இருப்பாங்கன்னா அவங்களும் இங்கே தாங்க இருக்கிறாங்க, வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. 3வது நம்ம ஃபண்டாஸ்டிக் ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹியூமன் டார்ச், பெட்ரோ பாஸ்கல். எஸ், அந்த மேட்ருக்கு நான் வரேன். கரெக்டாக பெட்ரோ பாஸ்கலோட சீட், அந்த சேர் வந்து உட்காருது. அதுக்கடுத்தது நம்ம தலைவர் ராபர்ட் ஜூனியர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு போயிருக்காங்க. கீழே கமெண்ட்டுமே வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கே, இது 10மா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருப்பா. அது கீழே மார்வல் வந்து இன்னும் நிறைய இருக்குது, குடவுனில் போட்டு வச்சிருக்கிறான், அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வரான் உங்களுக்காக அப்படின்ற மாதிரிமே வந்து கொஞ்சம் கலாச்சி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இங்கே குத்துமதிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெட்ரோ பாஸ்கல் வர்சஸ் அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் டூமுக்கிடையே வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து ஆக்சுவலாக ஜூலை வரப்போகுது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து அவங்க கண்டிப்பாக யார் நம்ம கேலக்டஸ் கூட ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கேலக்டஸ் கூட ஃபைட் பண்ணி அதுக்கு ஒரு லீடு கொடுத்தா தான் இவங்க வந்து எந்த எர்த்துக்கு போகிறாங்க, நேராக பேட்டில் வேர்ல்டே இவங்க போகிறாங்களா, இல்லை எர்த்து 616க்கு வர போகிறாங்களா ஒன்று. இன்னொன்று, இப்போ ஸ்பைடி எர்த்து 616 தான் இருக்காரு. ஆக்சுவலாக இப்போ ஸ்பைடர் மேன்றே தெரியும், ஆனால் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன்றே தெரியாது. ஸோ ஆக மொத்தம் யாரோ மூலமாக வந்து ஸ்பைடி கனெக்ட் ஆக போகிறாரு. மேபி யாருக்கு தெரியும், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே வந்து எனக்கு ஸ்பைடர்மேன் ஒருத்தன் தெரியும், அவனை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம அயன்மேன் வந்து சிவில் வாரில் ஸ்பைடர்மேன் என்ன பண்ணாரோ அதே மாதிரி இங்கே அவெஞ்சர்ஸ்க்கு டாக்டர் டூம்ஸ்டேக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பண்ண கேஷ் அண்ட் க்ரூவில் 27 பேர், 27 பேருக்கு 5 மணி நேரம் ரொம்ப பெருசு தான். அது போக யங் அவெஞ்சர் யார் யார் இருக்காங்கன்றது ஒரு க்ளூமே இல்லை. ஆனால் லீக்கான அந்த மார்வல் எப்படி சொல்கிறது, டாக்டர் டூம்ஸ், அந்த டூம்ஸ் டேவோட அஃபிஷியல் ஒரு லீக் மாதிரி ஒன்று வந்தது. அதில் வந்து யங் அவெஞ்சர்ஸ் பட்டாளமே இருந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இல்லை, மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஆக்சுவலாக நிறைய விதத்தில் கொஞ்சம் சேடான விஷயமா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2வது ஒரு விஷயம் சொல்லவா, அந்த மொதல் விஷயம் லோக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே, பட் ஆனால் 2வது விஷயம் வந்து ஷாங்ஷி உள்ளே கொண்டு வந்துட்டீங்கப்பா, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நாளாக வந்து ஷாங்ஷி 2 வருமானு எதிர்பார்த்தேன். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நாங்கள் நேராக மார்வலுக்குள்ளே வந்து இழுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து கொண்டு வந்துருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இத்தனை கிரியேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி வாரில் எப்படி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, ஹல்க்கு, அது போக வந்து பார்த்திங்கன்னா அயன்மேன், இவங்க ஸ்பைடர்மேன், இவங்க எல்லாமே ஒரு யூனிவர்ஸில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வக்காண்டாவில் நம்ம கேப்டன் அமெரிக்கா, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கி, அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொருத்தவங்க யார், பிளாக் பேந்தர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எப்படி வக்காண்டாவில் சண்டை போட்டாங்களோ, அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, அயன்மேனு, ஸ்பைடி, இவங்க எல்லாருமே வந்து டைட்டன் கிரகத்தில் தேனஸை எதிர்த்து எப்படி சண்டை போட்டாங்களோ இந்த மாதிரி ஒரு 3-4 கண்டிப்பாக கதை வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எழுதப்படும் அப்படின்றத வந்து எனக்கு தோணுது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. கேஸ்ட் அண்ட் க்ரூ ஓகே, டீசெண்டாக சாட்டிஸ்ஃபைனா. எக்ஸ்மேனோட எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஏதாவது ஒரு டைம்லைன் வச்சுப்பாங்க. எர்த்து 818 தான் நினைக்கிறேன் அவங்க இருக்கிறது. ஸோ அவங்கள ஈக்குவலாக வந்து எப்படி எர்த்து 616 வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த பாஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர் டேஸ்னு ஒரு மூவி இருக்குமே, ஸோ அதோட தான் லிங்க் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சின்ன தாட் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் கதை வரும். ஹோப்ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இந்த
கேஸ்ட் அண்ட் க்ரூ அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் அப்கமிங்கில் காமிக்கானில் என்ன இன்ட்ரெஸ்டெல்லாம் இது பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மறக்காமல் வந்து ஷோ டிக்கெட்டோட சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி அபிப்பிராயம் என்ன அப்படின்னு தரமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.